பெரிய பொட்டு வச்சிருக்கிற ஃபெமினிஸ்டுகள் கூட வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்களே, இது என்ன மாதிரியான ஃபெமினிசம்னு கேட்டா அவங்க திணறிடுறாங்க. இல்லை, ஃபெமினிசம்ங்கிறது ஒரு எண்ணம், ஒரு சிந்தனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம்? ஃபெமினிசம் ஒரு ஐடியாலஜி, அது ஒரு ஆக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்ஷன் இல்லையா? நிறைய பெரிய ஃபெமினிஸ்டுகள் கூட தங்களோட சாப்பாட்டுக்கே புருஷனை நம்பித்தான் இருக்கிறாங்க. டெல்லி யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட் லீடராக இருந்தாங்க, மிராண்டா ஹவுஸில் இருந்தாங்க, அங்கே நிறைய கோஷம் போட்டாங்க இது அதுன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க? வீட்டில் உட்காந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தில் ஏதாவது வாங்க போகும்போது தான் அந்த பொருளுக்கு உங்களுக்கு மதிப்பு இருக்கும். யாராவது உங்கள் கையில் சும்மா காசு கொடுத்துட்டு நீங்கள் போய் அதை கடையில் செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் என்னன்னு உங்களுக்கு எப்பவும் தெரியாது. நாங்கள் சும்மா காசு வாங்குறது இல்லை, நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலைக்கு என்ன மதிப்புன்னு உங்களுக்கும் தெரியும். 2000 5000 கொடுத்தா ஒரு வீட்டு வேலைக்காரங்க ஒரு வேலைக்காரமா அந்த வேலையை செய்ய முடியும். அப்போ அந்த வீட்டு வேலைக்கு இவ்வளவுதான் விலை.